ஆயுர்வேதத்திலேயே ரொம்ப பழமையான ஒரு ரசாயன ஆயுர்வேதம் தான் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய மக்கள் அதை பயனடைஞ்சு அவங்களோட லைஃப்பை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம புனர்ஜன் ஆயுர்வேதம். அப்பா பேர் முத்துகிருஷ்ணன். ஸோ அவங்களுக்கு வந்து பிரெயின் கேன்சர் இருந்தது. ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி போயிட்டு இருக்கு. பட் எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லியிருந்தாங்க எங்க ஆயுர்வேதா டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டா திரும்ப டியூமர் வளராதுன்னு சொல்லிட்டு. கீமோ மட்டும் நாங்கள் பண்ணும்போது ரொம்ப வீக்காக இருப்பாங்க. டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்கிற டைம்ல எழுந்துக்கவே முடியாது அவங்களுக்கு. பட் இப்போ ஆயுர்வேத டேப்லெட் எடுத்துக்கப்புறம் அவங்களே நார்மலாக அவங்களோட ஒர்க் எல்லாமே பண்றாங்க. ஃபுட்டுமே வந்து ரொம்ப நல்லா சாப்பிட்றாங்க. ரொம்ப பசி எடுக்குது இதனால டேப்லெட்ஸ் போறதுனால. ஸோ நார்மலா இருக்காங்க. நான் தான் அர்னாஃப். புற்றுநோய்ங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கீமோதெரபி பண்றாங்க, ரேடியேஷன்ஸ் பண்றாங்க, அதுக்கப்புறமா சர்ஜரிஸ் பண்றாங்க. ஆயுர்வேதத்திலேயே ரொம்ப பழமையான ஒரு ரசாயன ஆயுர்வேதம் தான் இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய மக்கள் அதை பயனடைஞ்சு அவங்களோட லைஃப்பை திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நம்ம புனர்ஜன் ஆயுர்வேதம். இந்த ஹாஸ்பிட்டலுடைய ஃபவுண்டர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பொம்மோ வெங்கடேஸ்வரா ரெட்டி. அவர் இதை 15 வருஷமா பண்ணிட்டு இருக்காருங்க. நோயின் ரூட் காசஸை அழிக்கிறது, பிராணசக்தியை மேம்படுத்தி இம்யூனிட்டியை வளர்க்கறது. பெட் ரிட்டன் பேஷண்ட்ஸ் கூட சர்வே ஆகுறாங்க. இதுல சைடு எஃபெக்ட்ங்கிறது கிடையாது, செலவுங்கிறது ரொம்ப கம்மி. அதுக்கப்புறம் முக்கியமா உங்களுக்கு வலிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி இந்த ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வாட்டியாவது பார்க்க சொல்லுங்க. நன்றி.